can get started. Let them join. Good evening, sir. Good evening. Kodi ma'am, you can tell me the first question is simple present. Present tense சொல்லணும். எந்த ஆன்சர் வரும்? She dash to school every day. She goes. She goes to the school every day. வேற எதுவும் வராது. Very good. Try the second one. Go to the second one. I dash tea in the morning. I drink. Very good. Number 3. They dash football on Sundays. They play. Very good. They play because it's a present. 4. Can you try 4? Done. He always. Sorry. Do his homework. Do வராது இல்லைங்களா? He இருக்கு இல்லையா? Does. Does. Sorry. He always does. Does so. Yes. Now, my mother does delicious food. My mother cook. கரெக்டா சொல்லணும். My mother ஒரு மதர் தான். Cooks. Cooks. My mother cooks. Careful பார்த்துக்கணும். மேம் 6 ட்ரை பண்ணுங்க. ஒரே ஒரு தான். இது எல்லாமே சிம்பிள் ப்ரெசென்ட் தான். We go to the park. Very good. Very good. விக்னேஸ்வரி மேம் 7 ட்ரை பண்ணுங்க. The sun rises in the east. Very good. Present tense. Simple present. ஒரே ஒரு சன் தான் இருக்கு. இட்டுங்கிற இடத்துக்கு பதில் வரும். Very good. இது அப்ளை பண்ணிட்டா. 8. விக்னேஸ்வரி மேம் 8. She reads a lot of books. No. ஏவா பியா சியா டியா? B, sir. B. Very good. She reads. ஸோ இதுல அந்த ஒரு ரூலை மட்டும் நம்ம தரவா தெரிஞ்சுட்டா போதும். சிம்பிள் ப்ரெசென்ட்ல பண்ணிக்கலாம். குட் ஈவினிங் சார். 9 சொல்லுங்க. 9. John washes his car every Sunday. Very good. 10 நீங்களே சொல்லுங்க. 10. My friends live in London. My friends, multiple friends இருக்கிறதுனால Live in London. Very good. Vigneshwari ma'am 11. It rains a lot in December. நீங்க ஃபுல்லா படிச்சு காட்டுறது நல்லா இருக்கும். வெரி குட். விக்னேஸ்வரி நீங்க 12 ட்ரை பண்ணுங்க. ஃபுல்லா படிச்சு காட்டுங்க. Tom makes his bed every morning. Makes his bed என்னன்னு புரியுமா? எடுத்து வைக்கிறது, மடிச்சு வைக்கிறது. அவர் தூங்கி எழுந்திரிச்சோன்னா பெட்டை மடக்கி வச்சுட்டு தான் வெளில போவாரு. அவர் ரூம் விட்டு வெளில போவாரு. வெரி குட். 13. கோதை மேம் 13. கேர்ஃபுல். Always brush my teeth. Before bed.
Very good. The cat the cat sits under the table. The cat sits under the table. Very good, very good. ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்க்கலாம் இன்னைக்கு. ஏன்னா நிறைய பேர் டே பிஃபோர் எஸ்டர்டே கிளாஸ்ல கொஞ்சம் தடுமாறினீங்க. இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இந்த டென்ஸ்ல. அதுவும் குறிப்பிட்ட ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். 15. We usually have breakfast at 7 Have a.m. breakfast at Have 7. breakfast. பி இருக்கிறதுனால இது. ஸோ இதுல ஓரளவு தரவாயிட்டீங்கன்னாக்கா we will switch to present continuous. 16. My brother dash video games. My brother plays video games. Yes. They travel to school by bus. They travel to school by bus. So this one is all right. Now 20 வரல இதுல பார்க்கலாம். present continuous போலாம். இப்போ 18 சொல்லுங்க. விக்னேஸ்வர் நீங்க சொல்ல முடியுங்க. 18. I live in a small town. ஸோ ஐங்கிறப்ப இந்த இது வந்துடும். ஸோ 19 குழந்தை 19. She Washes washes her clothes every weekend. every week. சூப்பர். 20 நீங்களே சொல்லிடுங்க. My father My father drinks coffee every morning. Drinks. Yeah, yes, very good, very good. ஹீங்கிற இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுனால வெரி நைஸ். Now இது மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு வந்துடும், நல்லா வந்துடும். லெட்ஸ் லுக் அட் தட். இதில் சில வாட்டி ப்ரெசன்ட் கண்டிஷனில் கொஞ்சம் திரும்ப வருவாங்க. சிம்பிள் ப்ரெசன்ட்டை விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லுக் அட் தட். நம்பர் 1. Yeah, Prasad, number 1. She is playing a piano She now. is playing the piano now. Very good. Number 2. They are watching TV at the watching moment. TV. சூப்பர். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த V4 போடணும், அதை நல்லா பார்த்துக்கணும். இதில் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கனாலே ப்ரெசன்ட் 4 தரவு பண்ணிட்டாலே பாக்கியெல்லாம் வந்துடும். I am studying for my test. சூப்பர். எதுவும் மாற்றி போட்டக்கூடாது. வெரி குட். 4. He is not listening to music. He is not listening to music. Very nice. What are you doing? What are you doing? கொஸ்டின் இருக்கிறதுனால சப்ஜெக்ட் சப்போர்ட்டிங் வெப் முன்னாடியே வந்துடுது. வாட் ஆர் யூ டூயிங். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு இது பார்க்க போகிறோம். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாட் ஆர் யூ டூயிங். The children are playing Children are outside. playing outside. Children வந்து plural, so you have to be having this. Very good. 7. He is writing a letter now. Very good. 1 second. We are learning English. 1 second. We are learning English. Very good. Number 9. My brother is reading a book. இப்போ பிரதர்ஸ்ன்னு வந்திருந்தா அங்க ஆர் வந்திருக்கும். பிரதர்னு வந்திருக்கிறதுனால ஒரு இஸ் தான். I dash talking to my friend. I am talking to I my am friend. talking to my friend. Very good. It is raining outside. Very good. Number He is 12. watching a movie. We are going to the park. We are going to the park. So automatically இதுல வந்துரும் உங்களுக்கு இந்த மாதிரி. Super. 14. The cat is The cat is sleeping on the bed. Super. 15. You are always complaining. Sixteen. I'm eating lunch now. Super. 17. They are building a new house. Yeah, present continuous part 2. 18. She is not cooking dinner now. Super. She is, I am, we are. Present continuous. நல்லா பார்த்துங்க. Main verb மாறிக்கிட்டே இருக்குது. 19. What is the teacher saying? Last one. The students
The students For are writing. writing in their Students books. are writing in their In their books. books. Very nice, very nice. That's all. So இது ஒவ்வொரு டென்ஸ் ஃபோக்கஸ் பண்றப்ப ரொம்ப ஈஸி ஆயிடும். ப்ரெசென்ட்டை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். And we will see that. Look at that present perfect ரொம்ப முக்கியமான ஒரு டென்ஸ். ப்ரெசென்ட்ல இருந்துட்டு பாஸ்ட்டை பார்ப்போம். ஒரு விஷயம் நடந்து ப்ரெசென்ட்ல முடிஞ்சு இன்னமும் ரிலவெண்டா இருக்கும். Look at that. So present perfect னா ஒரே ஒரு ஆன்சர் தான் வரும். What is going to be the answer? Number 1. I have finished my homework. Super. Number 2. She had already eaten. She has. She has. The She had already eaten. She have. Has, sir. She has. She has. The present She perfect has பண்றோம். already eaten. Okay, sorry. Yeah. Yeah. Present. Very She good. She has. Yes. Focus எல்லாம் ஒரே டென்ஸ் They have gone to cinema. Gone to the cinema. He He has He has never seen never snow seen before. snow before. has never seen snow before. Number 5. We have lived We here are- for 5 years. இந்த full sentence அப்படியே நீங்க ஒரு பார்வை பார்த்துக்கலாம். lived here for வந்திருக்கு பாருங்க, 5 years வந்திருக்கு. இப்படிப்பட்ட கீவேர்டு வந்தா present perfect தான் யூஸ் பண்ணணும். வெரி We குட். have. அந்த முழு வாக்கியம் படிக்கிறப்ப தான் அது முழுமையடையும். நம்பர் 6. Have you ஃபுல்லா படிங்க. have you ever visited London? வெரி குட். 7. She has not He finished. has not finished your project yet. வெரி குட். நம்பர் 8. I have just I spoken have to him. just spoken to him. வெரி குட். They have not come back yet. சூப்பர். 10. He has worked He in has the worked company. in the company for 10 years. சூப்பர். லுக் அட் இந்த ஃபார் 10 இயர்ஸ் எல்லாம் பார்த்துங்க. அந்த முழு வாக்கியத்தையும் பாருங்க. 11. We have already seen that movie. எஸ், இந்த ஆல்ரெடிங்கிறது தான் இந்த சிக்னல் வேர்டு. அது கரெக்டாக பார்த்துங்க. பாஸ்ட் பர்ஃபெக்ட். 12. Has she done her homework? Done. வெரி குட். Has written home. நீங்களும் டே டு டே லைஃப்ல இந்த சென்டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். I have lost my keys. வெரி குட். They have never been to Paris. சூப்பர். He has just arrived. He நல்லா has, பாருங்க, இந்த ஜஸ்ட் தான் சிக்னல் வேர்டு. கீ இருக்கிறதுனால ஹேஸ் தான் வரும். ஏன்னா he பிரசன்ட் has just arrived. இந்த ஜஸ்ட் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். இதான் சிக்னல் வேர்டா இருக்குது அந்த டென்ஸுக்கு. 16. We have not eaten lunch yet. 17. Have you heard the news? சூப்பர். இந்த கொஸ்டினோட சேர்த்து ரொம்ப நல்லா பண்றாங்க. வெரி நைஸ். 18. He She has has already left the office. office. Yes, ஆல்ரெடி இருக்குது பாருங்க. 19. I have I have never this seen that before. வெரி நைஸ். தட் பிஃபோர் வேர்டு இருக்கு பாருங்க. ஐ ஹவ் நெவர் சீன் தட் பிஃபோர். 20. They have just finished their dinner. Yeah, they have just finished their dinner. Very nice. Justங்கிற வேர்டு இருக்கு, பார்த்துக்கலாம். The last tense we will go through it very quickly. Present perfect continuous தான் நம்ம பார்க்கிறோம். She has been working here for 5 years. Yeah, இங்க பாருங்க, has beenங்கிறது இது Has ரெண்டும் been. supporting verb has been, workingங்கிறது She has main been. verb. ரெண்டு supporting verb வரும். Working before வருது. For 5 years பாருங்க, present perfect நிறைய long period வருது பாருங்க. So you want to take care of this. இது ஃபுல்லாவே பார்க்கணும். இதுல 20 questions பண்ணலாம். Number 2. I have been studying been English studying since morning. காலையில இருந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன். காலையில இருந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன். Since morning. Look at that. Sinceக்கு conjunction கிடையாது. இது வந்து preposition. காலையில இருந்து அப்படிங்கிறது. காலையில இருந்து படிச்சுக்கிட்டே இருக்கேங்கிறது present perfect continuous.
3. They have been playing football They for have been. 2 hours. இதை பாருங்க 2 மணி நேரமா விளையாண்டுட்டே இருக்காங்க. 2 மணி நேரம் ரொம்ப அதிக நேரம், ரொம்ப நேரமா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஃபார் 2 hours. அங்கே 6 மார்னிங் வித் ஃபார் 2 hours. இந்த சிக்னலோட பார்த்துக்கிட்டே இருக்கணும். 4. Has been trading them. He has been He reading has that been book reading all that day. book all day. சூப்பர். இந்த ஆல் டேங்கிறது ரொம்ப நேரம், ஃபுல் டே, நாள் ஃபுல்லா புக்கு படிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறது தான். அந்த முழு வாக்கியமையும் பார்க்கணும் நீங்க. நம்பர் 5. We have been watching TV since 6 p.m. இந்த வி வர்றதுனால ஹேவ் வருது. வெரி குட். 6 மணியிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க டிவி. நம்பர் 6. It has been raining since morning. பாருங்க, அந்த பர்டிகுலர் டென்ஸை ஃபோக்கஸ் பண்ணா எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. ஒண்ணா ஃபோக்கஸ் Has பண்ணுறோம். been. சின்ஸ் மார்னிங். ஸோ அடுத்தடுத்த கிளாஸ்ல இந்த டென்ஸை எல்லா டென்ஸையும் யூஸ் பண்ணுவோம். பார்த்துங்க. ப்ரெசென்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா ப்ரெசென்ட்லையும் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். பாஸ்ட் ஃபியூச்சர் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நம்பர் 7. You have been doing great work lately. வெரி குட். இப்பெல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒர்க் லேட்லினா ரீசன்ட்லி. நம்பர் 8. My My sister has been learning Spanish for a year. ஒரு வருஷமா படிச்சுக்கிட்டே இருக்கா என்னோட சிஸ்டர். வெரி குட். நம்பர் We 9. have been practicing for the show. இப்போ கொஞ்ச நாளாவே நான் அந்த ஷோக்காக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரொம்ப நாளா அதை ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருக்கோங்க. அந்த குறிக்குது. நம்பர் 10. I have been feeling tired all day. ஆல்ரெடி ஃபுல் டே எனக்கு ரொம்ப டயர்டாகவே இருக்கு. நம்பர் 11. The dog has been barking for 10 minutes. ஒரு 10 நிமிஷமா குறைச்சிக்கிட்டே இருக்கு நாய். இந்த 10 நிமிஷங்கிறது குறைஞ்ச நேரம் இல்லை, கண்டினியூஸா குறைச்சிக்கிட்டே இருக்கு. என்னன்னு பாருங்க அப்படிங்கிறதா. நம்பர் 12. They have been living in Canada since 2020. இந்த ஹேவ் ஹேஸ் தான் மாறுது. அவ்வளவுதான். வெரி குட். 2020 5 வருஷமா அங்க வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 13. She has been thinking about her exams a lot. Yeah. அந்த நினைச்சுக்கிட்டே எக்ஸாம் பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறா. 14. We have been talking to them for We have been talking to them for an hour. அவங்கள்ட்ட நாங்க 1 மணி நேரமா பேசிட்டே இருக்கோம். 15. I have been. I have been writing emails since morning. சின்ஸ் மார்னிங். காலையில இருந்து இமெயிலுக்கு நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன், எழுதிட்டே இருக்கேன். 16. he has He been has been fixing the car since yesterday. எஸ்டர்டே வர்றதுனால பாஸ்ட்ல போட்டுக்கூடாது. நேற்றுல இருந்து இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 17. You have been helping your parents with the work. யூ வர்றப்ப உங்களுக்கு ஹேவ் தான் வரும். The students. The students has been. Have been. இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் plural. The students have been waiting for the bus. Waiting for the bus. ஒரு ஸ்டூடெண்டா மட்டும் தான் their student வந்து ஹேஸ் வந்துக்கும். Has their been. students வர்றதுனால have plural. Yes. Have been waiting for the bus. 19. I have been thinking about that problem. ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே இருக்கேன். எனக்கு இன்னும் சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது. 20. I have been thinking about the problem. இன்னொரு வாட்டி. She has been working hard for the test. Yeah, she has been working hard for the test. She வந்திருக்கிறதுனால He has been working hard. for the test. Very good, very good. இதில் நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இன்னொரு 30 இருக்கும். அது நீங்கள் ஹோம்ஒர்க்கில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் ப்ரெசென்ட்டோ, ப்ரெசென்ட் கண்டினியூஸோ, ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் ஆர் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் ஒரு ஐடியா வந்துருக்கலாம். இதுமாரி 12 டென்ஸுக்கும் தனித்தனியாக பண்ணி அப்புறம் மிக்ஸ் பண்ணி பண்ணணும். எல்லா கீவேர்ட்ஸையும் யூஸ் பண்ணணும். Now look at this. இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ன்றது ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ்லாம் இதுதான். இதில் இப்போ நம்ம உட்காருங்கன்னு சொன்னால் என்ன சொல்வீங்க? Sit down. Sit down. Please have a seat.
எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம். சிட் டவுன். நமக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோ ரெக்வஸ்டோ பண்ண எழுந்திருங்க. Get Get up. up. ஸ்டாண்ட் அப்னு சொல்லலாம், கெட் அப்னு சொல்லலாம். இங்க வாங்க. Come here. Standing. Come here. வெரி குட். அங்க போங்க. Come Go here. there. Go there. Go there. வெரி குட். Go there. அமைதியா இருங்க. Calm, Be quiet. Calm. Be இப்ப நீங்க be வந்து quiet. be calm. quiet, Be calm. be calmனு சொல்லலாம். பேசாதீங்க. Don't talk. Don't talk. Don't talk. Don't talk. ஸோ இதுக்கு பேர் தான் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வாங்க. அது 2 வகையில இருக்கும். ஒன்று ஆர்டர் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க, இல்லைன்னா ரெக்வஸ்ட் பண்ணுவீங்க. கவனமாக கேளுங்கள். Ask Listen carefully. carefully. Listen carefully. Listen carefully. இந்த இடத்துல ஆஸ்க் வராது, லிசன் கேர்ஃபுல்லி தான் வரும். சத்தமாக பேசுங்கள். Speak loudly. Speak loudly. Talk. வெரி குட். இங்க காத்துருங்க. Wait here. Stay here. Stay Wait here. here. வெயிட்னு சொல்லலாம், ஸ்டேன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. கதவை திறக்கவும். Open the Open the door. door. Open the door. ஜன்னலை மூடுங்கள். Close the Close the door. windows. Close the window. Close the window. தேங்கிற வார்த்தை முக்கியம். அதுக்காக தான் மெயினாக அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். க்ளோஸ் விண்டோன்னு சொல்ல மாட்டோம், க்ளோஸ் த விண்டோன்னு தான் சொல்லுவோம். ஓப்பன் டோர்னு சொல்ல மாட்டோம், ஓப்பன் த டோர்னு தான் சொல்லுவோம். அது கரெக்டாக பார்த்து உங்கள் கைகளை கழுவுங்கள். Wash your hands. Wash your hands. வெரி குட். மெதுவாக சாப்பிடுங்கள். Eat slowly. Eat slowly. தண்ணீர் குடியுங்கள். Take Drink water, water. sir. Drink water. தட்ஸ் ஆல். Sir, take water சொல்லலாம். ஹேவ் வாட்டர், டேக் வாட்டர்லாம் சொல்லலாம், தப்பே இல்லை. விளக்கை அணைக்கவும். Switch off the light. Right. Turn off the light. டர்ன் ஆஃப், சுவிட்ச் ஆஃப்னாலும் ஒன்றும் இல்லை, ரெண்டுமே கரெக்டு தான். விசிறியை இயக்கவும். Turn on the fan. Turn on the fan. Turn on the fan. எஸ். Turn on the fan. சுவிட்ச் ஆன் த ஃபேன்னாலும் இப்போ கரெக்ட் தான். இந்த புத்தகத்தை வாசிக்கவும். Read this book. Read this book. உங்கள் பெயரை எழுதுங்கள். Write here. Write your name. ரைட் யுவர் நேம். Your name. உங்கள் பையை எடுங்கள். Take your bag. Take your bag. உங்கள் இருக்கையில் அமருங்கள். Sit your down to a place. seat. Have you a seat? Take your seat. Take your Take your seat. ப்ளீஸ் பி சீட்டட்னாலும் ஓகே தான். Please be seated. அதை எனக்கு தாருங்கள். Please give me. யா. கிவ். Me. Me. Give the. Give that to me போலாம். Give me the. Give to me. Give that to me. இது எப்படி போலாம்? அதை எனக்கு தாருங்கள். Give me that. Give it to me. தாமதமாக இருக்காதீர்கள். Don't be Don't be late. late. sir. Don't late. Don't be late. Don't be late. Don't be late. Don't be late. இங்க be தான் மெயின் verb. பின்னால் எனக்கு அழைக்க. பின்னால் Call Call me me back. later. Call me back. Later. call me later. Call me later. Me later. மறுபடியும் Try முயற்சி again. Try again. யா. என்னை பின்தொடருங்கள். Follow me. Follow me. Follow me. Very good. அழுவதை நிறுத்துங்கள். Stop Don't crying. crying. Stop the crying. ஸ்டாப் கிரைங் அப்படின்றது வேண்டாம். Okay, sir. அழுவதை ஓடாதீர்கள். Don't run. Don't run. Don't run.
தயவு செய்து எனக்கு உதவுங்கள். Please help me. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சிருக்கும், நீங்கள் பயன்படுத்தி இருப்பீங்க. இந்த மாதிரி இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் ரொம்ப லிமிட்டட் சென்டென்ஸ் தான். வி வில் டூ லைக் 50. அதுக்கப்புறம் ஆல் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிளமேட்டரி பார்க்கலாம். என்னை தனியாக விடுங்கள். Please leave me alone. Leave me alone. பாருங்க, இதெல்லாம் நீங்க ஏதோ ஒரு சமயத்துல கேட்டுருப்பீங்க, அதனால தான் அது உடனே வந்துட்டு பாருங்க. Don't அதை touch. தொடாதீர்கள். Don't touch. that. Don't touch. தட்டுனாலும் தப்பு இல்லை, அது கரெக்டா. Don't touch that. கவனம் செலுத்துங்கள். Be Pay attention. Pay attention. No. concentrate. இன்னொரு சொல்லுங்க, எதோ சொன்னீங்க. Pay attention. வெரி குட். கவனம் செலுத்துங்கள். பணம் செலுத்துங்கள் மாதிரி பேமெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. பே அட்டென்ஷன். உள்ளே வாருங்கள். Come in. Come in. Come inside. கம் இன்சைடுன்னு சொன்னாலும் தப்பு இல்லை. வெளியே போங்கள். Get out. உங்கள் பாதையை கவனிங்கள். Watch your path. Take your steps. Watch your path. வாட்ச் யுவர் ஸ்டெப், வாட்ச் யுவர் பாத். Watch your. பொதுவாக அந்த ஸ்டெப்புங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. Okay. தயாராக இருங்கள். Get Be ready. ready. Get ready. Be ready. பி ரெடி. கெட் ரெடினா கொஞ்சம் தயாராகிக்குங்க. பி ரெடினா ஆல்ரெடி தயாரானது. கெட் ரெடினா ஆரம்பத்துல இருந்து உடனே ரெடி ஆகுங்க. இன்கேஸ் ரெடி ஆகலன்னா ஆகுங்க. தயாரா இருங்க, தயாராகுங்க. தயாரா இருங்க, தயாராகுங்க. திருத்து கொண்டே இருங்கள். Keep Keep laughing. வெரி நைஸ். அமைதியாக இருங்கள். Be calmness. Be quiet. Be quiet. Patient. சொல்லிக்கலாம். கவலைப்படாதீர்கள். Don't worry. Don't worry. இது எல்லாமே ரொம்ப பாப்புலரானதுதான், உங்களுக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்கும். இது அதிகமா யூஸ் பண்ணுவோம் நம்ம இதுல. ஓகே, வலிமையாக இருங்கள். Be Be strong. strong. வெரி குட். கவனமாக இருங்கள். Be careful. Careful. வெரி குட். எச்சரிக்கையாக இருங்கள். Be caution. Beware. Be aware. அலர்ட் போடுங்க. பி காஷியஸ். விரைவில் குணமடையுங்கள். Get well soon. வெரி குட். ஸோ இது எல்லாம் பாருங்க, அந்த கேள்வி ஞானத்திலேயே வந்தது பாருங்க. சின்ன சின்ன சென்டென்ஸ், அது மாதிரி பெரிய சென்டென்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சா பெருசும் வந்துடும். நம்ம கேட்க ஆரம்பிக்கணும். அதான் பேச்சுக்கு அடிப்படை. மறந்து விடாதீர்கள். Don't Forget. forget. என்னை மன்னிக்கவும். Forgive me. Excuse me. நீங்க அதுவும் சொல்லலாம். என்னை நம்புங்கள். Believe me. Believe me. Trust me சொல்லாமா சார்? கட்டாயமா சொல்லலாம். ட்ரஸ்ட்ங்கிறது பெரிய பெரிய விஷயத்துக்கு, பிலீவ் மீங்கிறது ஒரு நார்மல் விஷயம். ஹாவ் ஃபெய்த் இன் மீன்னு கூட சொல்லலாம். உங்களை நம்புங்கள். Trust Believe you. yourself. பிலீவ் யுவர்செல்ஃப், ட்ரஸ்ட் யுவர்செல்f. இதுலயும் ட்ரஸ்ட் யுவர்செல்ஃப் சொல்லலாம். நேர்மையாக இருங்கள். Be honest. Be ஆனஸ்ட். ஆன்னு சொல்லல, ஆனஸ்ட். honest. கவனமாக இருங்கள். இது முன்னாடி Be careful. Be Be careful. லாஸ்ட் 2 பார்த்துருவோம். அதுல என்னை விடுங்கள். Leave me. Allow. Leave me. Leave me. அவரை பேச விடுங்கள். Let him talk. லெட் ஹிம் டாக். வெரி குட். நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்கிளமேட்டரி பார்த்துட்டு டைம் இருந்தால் திருப்பி இங்கே வருவோம். ஏன்னா இதில் உள்ளது நிறைய. நீங்கள் எக்ஸ்கிளமேட்டரியில் கொஞ்சம் நீங்கள் லேர்னிங் இருக்கும். எப்படி கொண்டு வரீங்கன்னு பார்ப்போம். லுக் அட் தட்.
என்ன ஒரு அழகான நாள். இதுல வந்து எக்ஸ்பிளமேட்டரியில முடிவு வந்து What a beautiful day. What a beautiful day. வெரி குட் வெரி குட். இதுல பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் அந்த வேர்பே வராது சில வாட்டி. வாட் அ பியூட்டிஃபுல் பாருங்க இதுல இது ஏன்னா மறைஞ்சிருக்கு. எப்படி மறைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க பாருங்க. வாட் அ பியூட்டிஃபுல் டே. வாட் அ பியூட்டிஃபுல் டே இட் இஸ் அப்படின்னு இருக்கும். அந்த இட் இஸ் வந்து கட் பண்ணுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. வாட் அ பியூட்டிஃபுல் டே இட் இஸ் அப்படின்னா அப்படின்னு ஜென்ரலா சொல்லுவாங்க. அதான் இப்போ உள்ள இதுல வந்து மாடர்ன் இங்கிலீஷ்ல இதை கட் பண்ணிடுவாங்க. பார்த்தா வேர்பே இல்லாத வாக்கியம் மாதிரி இருக்கும். இருக்கு, அது மறைஞ்சிருக்கு. டோன்ட் கோ தேர்னா யூங்கிற சப்ஜெக்ட் இருக்கு, ஆனால் அது மறைஞ்சிருக்கா மாதிரி இங்க இட் இஸ் மறைஞ்சிருக்கு. அவள் எப்படி அழகாக இருக்கிறாள். How she beautiful, sir. How she is beauty. How she beautiful it is. நல்லா பார்க்கணும். How she is Sorry, beauty. how she is how beautiful. beautiful she is. அவ்வளவுதான். How beautiful she is. இப்ப she looks போட்டாலும் தப்பு இல்லை, இஸ் போட்டாலும் தப்பு இல்லை. ஆனா அந்த ஹவு பியூட்டிஃபுல்லா முன்னாடி கொண்டு வரணும். கேர்ஃபுல்லா பண்ணணும். என்ன ஆச்சரியம். What What a surprise. surprise. இந்த ஏ போடணும். ஏம்ரச ஏ போடணும். What a surprise. வாட் அ சர்ப்ரைஸ். கொஸ்டின் மார்க் இல்ல, எக்ஸ்கிளமேட்டரி மார்க். தமிழ்ல பாருங்க எல்லாத்தையும் எக்ஸ்கிளமேட்டரி மார்க் இருக்கு. அவன் எப்படி விரைவாக ஓடுகிறான் அப்படின்னு How fast he runs. பாருங்க. How fast he runs. அவ்வளவுதான். இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் தெரியணும். சப்ஜெக்ட போட்டுட்டு தான் ஆப்ஜெக்ட போடணும். கொஸ்டின் கிடையாது. இது ஆச்சரியம். சப்ஜெக்ட போட்டுட்டு தான் பண்ணணும். கொஸ்டின்னா ஹவு ஃபாஸ்ட் டஸ் ஹி ரன். டஸ் எல்லாம் வெளில எடுத்து கேள்வியா பாத்தீங்க. அப்படி இல்லை. இது வந்து ஆச்சரிய வாக்கியங்கள். எக்ஸ்பிளமேட்டரி. என்ன ஒரு வெட்கம். What a What shame. a shame. What a shame. What a shame. இது வந்து இவ என்ன வெட்க கேடுங்கிறதுக்கு தான். நீ எவ்வளவு இனிமையாக இருக்கிறாய். எவ்வளவு How sweet you How are. sweet you are. இதுல இன்னொன்னு போடுவாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஹவு ஸ்வீட் யூ ஆர். அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு. ஹவு ஸ்வீட். நல்லா பாருங்க. இது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா இத அமெரிக்கன் இங்கிலீஷ்ல அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. how sweet of you. நோட் பண்ணிக்கோங்க. of you மங்க. நைஸ் ஆஃப் யூன்னு சொல்லிருக்கீங்களா. நைஸ் ஆஃப் யூ. அதே மாதிரி தான் இது. ஹவு ஸ்வீட் ஆஃப் யூ. என்ன ஒரு குழப்பம். What a What a confusion. confusion. What a mess. மிஸ் மந்த். எவ்வளவு கொடூரம். How How cruel. terrible. How cruel. Wow. அப்படி போல. Cruel. What a terror. நீங்க ஹவு தான் வரும். How How terrible. Terrible it is. நீங்க என்ன சொன்னீங்க. ஹவு cruel. Cruel. போடலாம், தப்பு இல்லை. இந்த டெரிபிள தான் அவங்க வந்து ரொம்ப மெஸ். டெரிபிள்னா கேஷுவல் வேர்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. கேஷுவல் மூவிஸ்ல எல்லாம் பார்க்கலாம். என்ன ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. What a fantastic program. What a wonderful show. ஸோ இப்போ ப்ரோக்ராம் போடலாம், தப்பு இல்லை. வாட்டுங்கிறது முக்கியம். வாட் நாம இப்போ பாருங்க. இப்போ அமேசிங்னு போடுறேன், தப்பு இல்லை. ப்ரோக்ராம் டே டு டே லைஃப்ல ஜென்ரலா பேசுறப்ப இந்த வார்த்தை ஃபென்டாஸ்டிக்னு போடலாம், தப்பு இல்லை. நீங்க சொன்னது எல்லாமே ஒரு ரைட் தான், தப்பு இல்லை. இந்த இடத்துல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு எக்ஸ்பிளமேட்டரியில. ஏன்னா அந்த ஆச்சரியப்படுற மாதிரி எப்படி வேணாலும் பேசலாம். உன்னை பார்ப்பது எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. How So happy to see you, sir.
How Nice happy or to happy. see. How nice to see. How nice to see you. After a long time. ரொம்ப நாள் கழிச்சு இது பண்றது. ஆனா எல்லாத்துக்கும் எக்ஸ்கிளமேஷன் பண்ணி என்ன ஒரு சிறந்த யோசனை. What a great idea. வெரி குட், வெரி குட், வெரி நைஸ். நான் எவ்வளவு முட்டாள். How How I stupid fool am you. I? அது சொல்லலாம். Silly. Okay. Sir. Am I? இது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இடம் தான் வந்து இங்கிலீஷ்ல Silly of me. அப்படின்னா சில்லிக்கு அப்புறம் ஆஃப் How போடுவோம். stupid of you. நீங்க முன்னாடி சொன்னீங்க இல்லையா ஹவு ஸ்டூபிடா ஐ ஆம். Am I? ஆமை I கிடையாது, ஆமை I am, கிடையாது. sir. Yes. என கேள்விக்குறி இல்ல, ஆச்சரியக்குறி. ஐ ஆம் தப்பு கிடையாது. பட் இப்படி யூஸ் பண்ணுவாங்க இந்த மூவிஸ் எல்லாம் பாக்குறப்ப இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ரெண்டுமே கரெக்ட் தான். என்ன ஒரு வருத்தம்ங்கிறது How sad it is. அந்த வருத்தம் இல்ல இது. Oh, Regret, sir. how இல்ல. என்ன ஒரு வருத்தம். வாட் அ பிட்டி. Oh, okay, sir. Okay, sir. Sorry. வாட் அ பிட்டி. What a pity. Okay. என்ன வேதனைன்னா அப்படிம்பாங்க இல்லைங்களா, அதுதான் வாட் அ பிட்டி. Okay, sir. வாட் அ பிட்டி. 5 விக்கெட் இருந்தது கையில, ஒரு ரன் எடுக்க முடியாம போச்சு. வாட் அ பிட்டி. What a pity. எவ்வளவு உற்சாகமானது. How interesting. Huh? How exciting. Exciting. எக்ஸைட்டிங் ஜெனரலா சொல்லுவாங்க. How exciting. என்ன ஒரு மோசமான வாசனை. What a bad mouth. வெரி குட், What a bad. வெரி குட். பாருங்க இதுல எல்லாம் வேர்பே இல்லாம இருக்கு பாருங்க. இட் ஈஸ்ங்கிற வேர்பு உள்ள ஒளிஞ்சிருக்கு. வேர்பே இட் ஈஸ்ங்கிற சப்ஜெக்ட் வேர்பே இல்லாம இருக்கு பாருங்க. வாட் அ பேட் ஸ்மெல் இட் இஸ். அதிசயமாக இருக்கிறது. How How wonder it is. How wonder it is. how wonderful. how wonderful. அட்ஜெக்டிவ் தான் போடணும். என்ன ஒரு நிம்மதி. What is this? What இல்ல. What, வாட் அ ரிலீஃப். Okay. relief. நீ எவ்வளவு புத்திசாலி. How How intelligent. clever you are. வெரி குட். எல்லாரும் இது ஏதோ ஒரு வகையில டச் பண்ணிக்கணும். ஏன்னா இதை யூஸ் பண்ணணும். இப்ப சொல்றவங்க பார்த்தா ஏதோ ஒரு வகையில பண்ணியிருப்பாங்க. என்ன ஒரு பெரிய தவறு. What a big mistake. What a big. இந்த இடத்துல பிக் அப்புறம் பிளண்டர் போடுவாங்க. Oh, பெரிய பெரிய தவறுக்கு வந்து சொல்லுவாங்க பிளண்டர். சின்ன தவறு, அதை விட சின்ன தவறு எரர். ஸோ எரர், மிஸ்டேக், பிளண்டர். பெரிய தவறுங்கிறப்ப பிக் பிளண்டர்னு சொல்லுவாங்க. Big blunder. எவ்வளவு துரதிர்ஷ்டம். Oh, unlucky. What a misfortune. How how unfortunate. Yes, unfortunate. வாட் அ மிஸ்ஃபார்ச்சூன். யாரோ சொன்னாங்க ரொம்ப நல்லது அது. மிகவும் பெரிய ஆச்சரியத்துக்கு ஏற்படுத்துறவர். வெரி குட். என்ன ஒரு அழகான குழந்தை. What a beautiful baby. baby. பேபிக்கு வந்து பியூட்டிஃபுல் சொல்ல மாட்டாங்க. கிட்னு சொல்லாமா சார்? Kid. கிட் வந்து அமெரிக்கன் வேர்டு. அது நீங்க பேபின்னு சொல்ல தப்பு இல்ல. Child. இந்த வார்த்தை யூஸ் பண்ணும். வாட் அ கியூட் பேபி. Cute baby. Yes, Okay. இது எவ்வளவு அமைதியானது. How peaceful How this is. how peaceful. How peaceful. என்ன ஒரு சுவாரஸ்யமான கதை. How interesting story it is. What a What a interesting story. Sorry. What a interesting story it is.
அது எவ்வளவு மோசமாக இருந்தது. How bad was it? இல்ல, how bad it was. It was. Was it? வாசிட்னா கேள்வியா போயிடும். Okay, okay. எவ்வளவு மோசமா இருந்தது ஐயோ, அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ற ஒரு இதை வந்து இது வந்து ஒரு வியப்பு வாக்கியம் தான் அது. என்ன ஒரு பெரிய சத்தம். What a big noise. Loud noise. ஐயா, what a big noise இல்ல Loud. what a நீங்க சொல்லுங்க, என்ன பெரிய சத்தம். Loud. Loud. இந்த இடத்துல Blast. Blast. Okay. பிக் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக் பிளாஸ்ட். இது எவ்வளவு வருத்தமளிக்கிறது. What a sad it is. இதுதான் sad. How sad. How sad it is. இதுல வந்து சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்புறம் தான் verb போடணும். கொஸ்டினுக்கு அப்படியே மாறும். How sad is it அப்படின்னு. How sad it isனா அர்த்தம் மாறுது. இது வந்து எல்லாத்துக்கும் நம்ம இது போட்டுருக்கோம். வெரி குட். என்ன ஒரு இனிய ஆச்சரியம். What a nice start னு சொல்லலாம். A sweet surprise. What a sweet surprise. நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி. I'm like, how like, I am How a lucky lucky. person. how fortunate. What? I am. இங்க blessed வருமா சார்? blessed கட்டாயம் வரும். ஆசீர்வதிக்கப்படுறது. Okay, okay. அதிர்ஷ்டசாலியை விட பெருசு. Okay, okay. என்ன ஒரு பெரிய சாதனை. What a great achievement. வாவ். பிக்னு சொல்லலாம், கிரேட்னு சொல்லலாம். கிரேட் இன்னும் பெட்டர். எதுக்குமே கேள்விக்குறி வந்துடக்கூடாது. எல்லாத்துக்குமே ஆச்சரியக்குறி வரணும். பார்த்துக்கணும். நீ எவ்வளவு எண்ணி பார்க்கிறாய். இது how thoughtful you are. ஒரு பெரிய ஒரு gift கொடுப்பாங்க. அவங்களுக்கு வேண்டியது என்னன்னு பார்த்து செலக்ட் பண்ணிட்டு how thoughtful are. எவ்வளவு யோசிச்சு எவ்வளவு முடிவெடுத்து நீ பண்ணிருக்க அப்படிங்கிறது. என்ன ஒரு அழகான உடை. What a beautiful What dress. a Yeah. எவ்வளவு குளிர். How cold it is. How cold. அவ்வளவுதான் முடிஞ்சது. அவ்வளவு கோல்டா இருக்கு. என்ன ஒரு புத்திசாலித்தனமான யோசனை. What a clever idea. clever What a idea. great. Yeah, very good. சூப்பர். வாட் a clever idea. எங்கேயாவது ஒரு இடத்துல இது கேட்டுப்போம். அதனாலதான் இது வந்து பேச்சா மாறுது. எவ்வளவு வெப்பமாக இருக்கிறது. How hot it What? is. It is. Hot. Hot it is. என்ன ஒரு புயலான இரவு. அப்படி இருக்கும் அங்கெல்லாம். பாருங்க. வாட் ஸ்ட்ரோமி. Storming night, sir. ஸ்ட்ரோமி நைட். கரெக்ட். அவன் எவ்வளவு நன்றாக இருக்கிறான். How nice he is. வெரி குட். Nice. அந்த இதை மாத்திரக்கூடாதுங்கிறதுக்கு அவங்க மெயினா பாக்குறது கொஸ்டின் நினைச்சிடக்கூடாது. இது வேற. என்ன ஒரு உயரமான கட்டிடம். How tall the building is. ஹவு கூட போட வேண்டாம். What a Sorry. What a tall building. Tall building. எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது. How different is it? It is. How different is it? how different it is, sir. Differences. டிஃபரண்ட். அட்ஜெக்டிவ் தான் போடணும். நவுன் போடக்கூடாது.
how different it is. எல்லாமே அட்ஜெக்டிவ் தான் வந்து பாருங்க. கிளவர், ஸ்ட்ரோமி, பியூட்டிஃபுல், எல்லாமே கோல்டு, எல்லாமே அட்ஜெக்டிவ் தான் வரும். என்ன ஒரு சுவையான உணவு. What a What a tasty food. delicious, Tasty food. டேஸ்ட், delicious food. டெலிஷியஸ், Delicious food. Okay. எதுக்கு பொருத்தமானது டெலிஷியஸ். டேஸ்டிங்கிறது ஒரு நார்மலா இருக்கு. டெலிஷியஸ் ரொம்ப இது. அவன் எவ்வளவு தைரியமாக இருக்கிறான். How How brave he he clever, is. how he He is brave. போடலாம் போடலாம் சரி. போடலாம். How brave he is. என்ன ஒரு பயங்கரமான படம். What a What a horrible terrible, horrible. terrible movie. What a horror Terrible. movie. Horrible movies. ஹாரிபிள், டெரிபிள் ரெண்டுமே போடுங்க. எது வேணாலும் போட்டுக்கலாம். இதுல ஆனா இது வந்து இது ஒண்ணுதான். ஆனா அவங்க வேற அர்த்தத்துல சொல்றாங்கன்னு வச்சுங்க. பயமுறுத்திட்டாங்க படம். இது நல்ல நோக்கி. ஹாரிபிள் டெரிபிள் மூவினா மோசமான படம். அவங்க அதை சொல்ல. Scary. உண்மையிலே பயமுறுத்திட்டாங்க. Haridhan. காஞ்சனா படம் மோசமான படம் இல்ல, பயங்கரமான படம். அந்த படம் சக்சஸ்ஃபுல்லா ஓடிச்சுனாக்க. சில படம் இருக்கும் அது வந்து படம் மோசமா இருக்கும் அப்படிங்கிறது. படம் நல்லா இல்லை. இது வந்து அந்த பயம் உள்ள படம். படம் நல்ல படம், ஆனா பயமுறுத்திட்டாங்க. இந்த இடம் எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது. How amazing place this is. ஹவு அமேசிங், அந்த இதை மட்டும் மாத்தணும். அமேசிங் திஸ் பிளேசஸ். This place is. அது மட்டும்தான் மாற்றணும். அது ப்ராக்டிஸ் பண்ண போதும். என்ன ஒரு நகைச்சுவையான காமெடி. What? What a joke. வாட் அ ஃபன்னி ஜோக். What a funny joke. அது வந்துடும் உங்களுக்கு. இது கேஷுவலாக பேசுகிறப்ப தான் இந்த மாதிரி எக்ஸ்பிளமேட்டரி சென்டென்ஸ் வரும். அது பேசுகிறப்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். டிவி ப்ரோக்ராம்லேருந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்க, கன்சியூம் பண்ணுறீங்களோ வீடியோ, அதில் மெயினாக இது பண்ணணும். இது எவ்வளவு செழிப்பாக இருக்கிறது. How boring it How is. boring How it is. boring it is. வெரி குட், வெரி குட், வெரி குட். இட் இஸ் வெரி குட். என்ன ஒரு சலிப்பான உரை. What a boring speech. பாடுங்க பாடுங்க. Speech. Boring speech. லெக்சர் லெக்சர். Lecture. இதோடய கட் பண்ணிக்கலாம். இட் ஈஸ் கூட வேண்டாம். வாட் அ போரிங் லெக்சர்னாலே போதும், வந்துடும். நேரம் எவ்வளவு விரைவாக சென்று விட்டது. How? How Quickly time இப்ப என்னன்னா is fast. How fast the time. how time How time. flies. Nice. இப்படி சொல்லுவாங்க. how time flies. Time flies. என்ன ஒரு பெரிய கூட்டம். What a crowd. What a A crowd. big crowd. Big crowd. what a big crowd. எவ்வளவு அவமரியாதையாக இருக்கிறது. how ashamed it is. அவமரியாதையே Respect. போடுங்க. எவ்வளவுனே கேட்டிருக்காங்க. இது அமெரிக்கால வந்து அமெரிக்கன்ஸ் வந்து இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு சிம்பிள் வேர்டு போடுவாங்க. அவமரியாதைனாலே அவங்க ரூடுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் கூட கட் பண்ணுவாங்க. ஹவு ரூடு. ஹவு ரூடு. இந்தியாவில் மரியாதை உள்ளதெல்லாம் உங்களுக்கு ரூடா இருக்கா.
என்ன ஒரு இதுல நல்ல இதை அடிக்கடி பாரு. வாட் ஏ நைஸ் டைம் சொல்லுங்க Great சார். moment. What a great moment. அது இந்த வண்டர்ஃபுல்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. வாட் a வண்டர்ஃபுல் மொமெண்ட். அவள் எவ்வளவு, இது ரொம்ப பொதுவா இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவாங்க. அவள் தாராளவாதிங்கிறது ஜெனரஸ். Yes. How generous she is. How generous She is. she is. வெரி குட். 50 பண்ண இன்னொரு 7-8 மினிட்ஸ்ல இன்னொரு 10 பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். வேற எவ்வளவு கவர் பண்ண முடியும்? என்ன ஒரு அருமையான ஆசிரியர். What Yes. a வாட் ஏ Great teacher. கிரேட் டீச்சர். அப்படியே அதை கட் பண்ணிக்கலாம். வாட் அ கிரேட் டீச்சர், அவ்வளவுதான் முடிஞ்சது. இந்த நாய்க்குட்டி எவ்வளவு அழகாக இருக்கிறது. How- பியூட்டிஃபுல் பப்பி. how cute. What a beautiful How puppy. cute the dog it is. நீங்க வாட்னு சொல்லலாம், ஹவு பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லலாம், தப்பு இல்லை. அதை விட முடியாதுங்கிறதுக்கு தான் அது எவ்வளவோ அவ்வளவு அப்படிங்கிறது தான். ஹவு பியூட்டிஃபுல் Beautiful the dog. த பப்பீஸ். நீங்க சப்ஜெக்ட் போட்டீங்கன்னா நீங்க வகுப்பு போட்டுருங்க. சப்ஜெக்ட் போடலன்னா வகுப்பு விட்டுலாம். என்ன ஒரு பேர் இருக்குது அடிக்கடி சொல்லுவாங்க. What a disaster. What a disaster. வெரி குட், வெரி குட். அவ்வளவுதான். அந்த கேள்வி ஞானம் தான் அது மெயின். சூரியன் எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது. How Bright. how Bright. How bright the sun Bright. it is. வெரி குட், வெரி குட். பிரைட் அட்ஜெக்டிவ் தான் போடணும். பிரைட்னஸ் எல்லாம் போட்டக்கூடாது, நவுன் போட்டக்கூடாது, அட்ஜெக்டிவ் தான் போடணும். நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அது இருக்கு. என்ன ஒரு மாயமான What a magical moment. மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். Experience. Okay. வெரி குட். மேஜிக்ல ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த அறை எவ்வளவு குழப்பமாக இருக்கிறது. how confused. How What? confused the Messy the room is. How messy. How messy. How messy. Messy அங்க மிஸ் போட்டோம்ல. How messy Messy the room is. the room is. என்ன ஒரு பைத்தியகரமான யோசனை. What a worst idea. இல்ல வாட்ட What a bad idea. மேட் ஐடியா, Oh, mad idea. Okay. கிரேசி ஐடியா. கிரேசி மேட் ஐடியாங்கிறத விட கிரேசி ஐடியான்னா Crazy ரொம்ப idea. மேட் ஐடியானா ரொம்ப தக்கரமா இருக்கும். கிரேசினா இன்டைரக்டா பாத்தீங்கன்னா கிரேசி மோகன்லாம் என்ன வரும். எவ்வளவு எரிச்சலாக இருக்கிறது. How irritating it is. Is it? வெரி குட். நிறைய பேர் பேசி கேட்டுருக்கீங்க. அவ்வளவுதான். ஹவு இரிட்டேட்டிங் அப்படியே நீ படிக்கலாம். அது Okay. என்ன ஒரு அழகான குரல். வாட் What ஏ a பியூட்டிஃபுல் beautiful வாய்ஸ். voice. Voice. வெரி குட். What a sweet voice. யா, அழகான குரல் அப்படின்னு போடலாம், பியூட்டிஃபுல்லும் போடலாம். அவள் எப்படி அழகாக நடனம் ஆடுகிறாள். How dancing she is. எவள் இன்னொரு அடி சொல்லுங்க. ஹவு Dancing. Dancing. அழகாக நடனம். Done. ஹவு பியூட்டிஃபுல்லி. Oh, sorry. அட்வர்பா தான் அங்க வருது. Okay. How How beautifully she dances. she dances. Okay. அந்த verb, அந்த noun verb ஆக்கிட்டாங்க பாருங்க. How beautifully she dances, subject verb. She dances. எவ்வளவு கிளீனா வந்துருச்சு பாருங்க. என்ன ஒரு வேகமான கார். What a What a fast fast car. டிவி கலர். அப்படியே நீ படிக்கிற பாருங்க. வாட் a fast car. அதை பண்ணலாம். Fast car. அவ்வளவுதான். கேள்வி நீங்க வந்து இங்க எக்ஸ்ட்ராமேட்ரி போடணும். கரெக்டா ரீட் கரெக்டா புரியும். இங்க வந்து கொஸ்டின் மார்க்கோ இல்ல எதுவுமே போடாம இது எவ்வளவு மென்மையாக இருக்கு. How How soft it soft is. it is. How soft it is. வெரி குட், வெரி குட்.
என்ன ஒரு ஆச்சரியமான வருகை. What a surprise coming, sir. What இன்னொன்னு a surprise. What a pleasant இல்ல, இந்த இடத்துல சர்ப்ரைஸ் வருகைன்னு வருது. ஒரே வார்த்தை தான் வரும். visitors. What a surprise. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து இங்கிலீஷ்ல டாக் ஷோலயோ எல்லாத்துலயுமே இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவன் எவ்வளவு வலிமையாக இருக்கிறான். How strong he is. strong How strong he is. How strong he is. பாருங்க, ஒரு வார்த்தையை நீங்க மாத்துறதுனால ஆங்கிலத்துல அந்த இது டைப்பே மாறுது பாத்தீங்களா? இப்ப ஹவு ஸ்ட்ராங் ஹி இஸ்னு கேள்விக்குறி போட முடியாது. ஹவு ஸ்ட்ராங் ஈஸி இருக்குதான் கேள்விக்குறி போட முடியும். Is. ஹவு ஸ்ட்ராங் ஹி இஸ் போட்டீங்கன்னா ஆச்சரியக்குறி. எமோஷனே வேற பாத்தீங்களா? அதனாலதான் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தனி டைப் சென்டென்ஸாவே வைப்பாங்க. என்ன ஒரு சோர்வான நாள். What a tired lazy day. day. Lazy day. இல்ல இல்ல இல்ல, Tired day. Tiring day. டயரிங் டே, டயரிங் டே. இது எதுக்கு சொல்றாங்கன்னா வேலை செஞ்சு செஞ்சு நீங்க லேசின்னு அப்படியே ஆப்போசிட்டா போயிடுது. பாத்தீங்க, வாட்டர் டயரிங் டே. வெரி குட். 70 வரலும் கட்டாயம் பண்ணலாம். அவன் எவ்வளவு நகைச்சுவையாக இருக்கிறான். How funny he is. வெரி குட். இப்ப என்ன ஒரு குழப்பமான பொருள். What a mess. What a mess thing. What a mess. இல்ல மெஸ்ஸிங்கிறதுல Confused. Confusing. Thing. எவ்வளவு அநியாயமாக இருக்கிறது. How ஒரே வார்த்தை தான். unfair. How unfair. Unfair. ஒரே ஒரு வார்த்தை தான். எல்பிடபிள்யூ கொடுத்துட்டாங்க. பார்த்தா எல்பிடபிள்யூ இல்ல கொடுத்துட்டாங்க. அப்படியே மேட்சே போயிடுச்சு. என்ன ஒரு கடினமான கேள்வி. What a What hard a question. Difficult question. What a difficult question. difficult, Difficult question. டிஃபிகல்ட், டஃப். Tough. Hard. கொஸ்டின் வாட் டிஃபிகல்ட் கொஸ்டின் தான் கேள்வி குறிப்பல்ல இது போடுறோம். ரைட். கேட்கிறது. இது எதுக்கு சொல்லுவாங்கன்னா ஹவு How stupid. stupid. இது பாருங்க, இது எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த வார்த்தை நோட் பண்ணிக்கோங்க. இட் சவுண்ட்ஸ் அப்படிம்பாங்க. கேட்கறதுக்கு அவ்வளவு முட்டாள்தனமா இருக்கு. கேட்கவே இதுவா இருக்கு அப்படிங்கிறது. என்ன ஒரு ஓய்வான இடம்னு ஒன்று படிக்கலாம். என்ன ஒரு ஓய்வான இடம். What a peaceful place. வாட் a restful what a rest- What a rest. what a rest place. Restful place. place. வெரி குட், வெரி குட். இன்னைக்கு நிறைய கவர் பண்ணியிருக்கோம். நான் மெயினாக இதை வந்து இது பண்ணது எதுக்குன்னா, இந்த ப்ரெசென்ட் அடுத்தடுத்த கிளாஸில் இந்த 12 டென்ஸ் இது பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்குறப்ப அதில் உள்ள டவுட்லாம் தீர்ந்து போகும். இந்த இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி இது எல்லாமே ஒரே இதில் இருக்குது. நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. டிக்ளரேட்டிவ், இன்டகிரேட்டிவ் அனுப்பியிருப்பேன். இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி நான் அனுப்பியிருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த ஆன்சரோட இப்போ அனுப்பேன். இதில் பாருங்கள், இதில் ஒரு 50, இதில் ஒரு 70 பண்ணிட்டோம். பாக்கி உள்ளதில் நீங்கள் பண்ணணும். பண்ணிவிட்டு நான் ஆன்சரை அதில் வச்சுருக்கேன். எனக்கு நீங்கள் படித்து அனுப்புகிறப்ப தான் அந்த அனுபவம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ ஹோம்ஒர்க் பண்ணுறப்பலாம் அந்த ரொம்ப குயிக்காக ஆன்சர் பண்ணுறதை என்னால் பார்க்க முடியுது. அந்த ஒர்க்கோட ஹோம்ஒர்க்கோட இதுதான் அது. அந்த டிரைவ் உங்கள்கிட்ட வரணும். நம்ம பார்க்கலாம். நம்ம ஸ்பீக்கிங்லாம் ஆரம்பிக்கலாம். நம்ம இது வந்து கற்றுக்கிட்டதை வச்சு I'll see you on Friday. பாக்கி உள்ள பாஸ்ட் ஃபியூச்சரை பார்த்துட்டு எல்லா டென்ஸையும் பார்த்துட்டு மிக்ஸாக ஒரு 100 கொஷின்ஸ் எடுத்து பண்ணுவோம். நம்ம எவ்வளோ தரவாக நம்ம டென்ஸில் ஆகிறோமோ அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். I'll see you on Friday. Thank you. Thank you, sir. Thank you, sir. Good night. Good night. Good night.